வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 16/5/2024 இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்போலோ டயர், ஆசியன் பெயிண்ட் இந்த 4 ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து 26,600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இல்லை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் ரெசன்ட் ஜோன் கொடுத்துருந்தோம். அந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நல்லா செல்லிங் வந்துட்டு எகைன் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நல்லா பையிங்க க்ரியேட் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போலோ டயர் நம்ம ஓப்பனிங்கில் இப்போ எடுத்து செல் ஆயிடுச்சு. ஆசியன் பெயிண்ட் செல் வந்துட்டு எகைன் வந்து கொஞ்சம் மேலே போய் ரிவர்ஸ் ஆகையில் நம்ம ஸ்டாப்லஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 26,600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கான ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இன்ஃபோசிஸ், வோல்டாஸ் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,504 534 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து 22,135, 21,967. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசன்ட் ஜோனில் இருந்துட்டு பாட்டம் வந்துட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் டைமில் கொஞ்சம் பையிங் வால்யூமும் நடந்திருக்கு. ஸோ எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட டே ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் நல்ல பையிங்கான சான்சஸ் இருக்குது. பையிங் க்ரியேட் ஆயிரும். எகைன் ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம பையிங் போகிறதுக்கான சான்ஸாக தான் பார்க்கணும் நிஃப்டியை பொறுத்தளவு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோனில் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் தான். இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ண முடியல. ஒரு 3 டைம்ஸ் அட்டெம்ப்ட் எடுத்துருச்சு. ஸோ இருந்துமே அந்த லெவல் பிரேக் பண்ண முடியல. எகைன் வந்து பார்த்தோன்னா R1 R2 லெவல் வந்து 48,280, 48,363 இந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 47,480, 47,335. ஸோ அது க்ளோசிங் டைமில் பையிங் வால்யூம் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நடந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்சைட் மூவ் போகிறதுக்கான பொசிஷனலாகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டாஸ் வந்து பை எபோ 1334க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1380 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வோல்டாஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனில் தான் எகெயின் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹை போயிருக்கு. எவ்ரிடே வந்து நல்லா ஹை பிரேக் ஆகி மூவ் ஆகிட்டு அதே சமயம் அதே ரேஞ்சில் இருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிச்சோ அதே ரேஞ்சிலே நல்லாவே செல்லிங் வந்துட்டு திரும்பவும் சேம் ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே அந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ளோசிங்கில் கொஞ்சம் பையிங் வால்யூமும் நடந்திருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th மேலே வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அந்த வால்யூமை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இருக்க அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு இதே வந்து ஒரு 1/2 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசன்ட் ஜோனாக தான் இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 1334க்கு மேலே என்ட்ரி சொல்லியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் பை எவோ 1456க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1475 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பையிங் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்றைக்கி ஓவரால் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே நல்ல பையிங் மூவ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதனோட டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஜோனில் சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு சைட்வேஸ் மூவ்லேயே தான் இருக்குது. இந்த டைம் தான் வந்து அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதாவது இன்னையோட டே ஹைக்கு மேலே ஒரு 1/2 hour ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பொசிஷனலாகவும் நல்ல மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே ரேஞ்சில் வந்து 1475 வந்தாலே நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் டேலையுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் டே வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க லெவல்ஸ் நாளைக்கு எப்படி உட்காதுங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.